ஒரு இனம் எவ்வளவு தூரம் வீழ்த்தப்பட்டிருக்குது, எவ்வளவு தூரம் விழிப்புணர்வற்று இருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்று. எங்களுடைய இறை தமிழ் கடவுள், தமிழ் இறைவன் என்றாலே முருகன். இப்படி இருக்கும்போது எங்களுடைய இறைவன் கோயிலை கட்டினது நாங்க, உள்ள இருக்கிற இறைவன் எங்களுடைய இறைவன். ஆனால் எங்கள் தாய்மொழியில வழிபாடு இருக்காது, எங்கள் தாய்மொழியில குடமுழுக்கு இருக்காதுங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிறாங்க. எவ்வளவு ஒரு வெற்று முழக்கம். பள்ளிக்கூடத்தில் இருக்காது, வழக்காடு மன்றத்தில் இருக்காது, வழிபாட்டு தலத்தில் இருக்காது, நாட்டில் இருக்காது, தமிழர் நாக்கில் இருக்காது, ஏட்டில் இருக்காதுன்னா எப்படி தாய்மொழி வாழும்? தாய்மொழியை இழந்துட்ட எந்த இனம் இங்க உலக வரலாற்றில் வாழ்ந்திருக்குது? எவ்வளவு பெரிய கொடும் துயரம் பாருங்க. தெரியாம நடக்கலாம், எவ்வளவு ஆண்டுகளா பாருங்க. நாங்க ஒவ்வொரு முறையும் வழக்கு போட்டு அந்த உரிமையை பெற்று பெற்று பெருவுடையார் கோயிலா இருந்தாலும் எங்க இருந்தாலும் நாங்க ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போய் பெறுவோம். இம்முறை 76 குண்டங்கள். அது அந்த 76லயுமே ஒரு கும்பத்துல கூட தமிழ்ல மந்திரம் ஓதப்படாது. அது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு இனத்தின் அடிப்படை உரிமை அது. என் தாய்மொழியில் வழிபாடு என்பது அடிப்படை உரிமை. அதை கேட்டு போராட வேண்டிய நிலைமையில் இருக்கு. திராவிட ஆட்சியாளர்கள் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்க ஆயிரக்கணக்கான கோயில்கள்ல குடமுழுக்கு நடத்தி, என்ன அன்னை தமிழில் நடத்தினீங்களா? அதான பேச்சுங்க. அனைத்து சாதியும் அர்ச்சகராகிறது இல்ல, அங்கே என் அன்னை தமிழில் அர்ச்சனை நடக்குமாங்கிறதா அங்க இருக்கிறது கேள்வி. எங்கேயோ பெத்லஹேம்ல ஜெருசலேம்ல பிறந்த இறைமகன் இயேசு, அவர் மொழி அரமாயிக்கு, அவர் தாய்மொழி அரமாயிக்கு. அவருக்கு இங்க இருக்கிற தேவாலயங்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்க எங்க பிதாவைங்கிறதே மாத்தி இங்க இருக்கிற இளங்குருமார்கள் வந்த பிறகு விண்ணுலகிலுக்கும் என் தந்தையேன்னு வழிபாட தொடங்குறாங்க. பிதாசுதன் பரிசுத்தாவியே கிடையாது, தூக்கிட்டாங்க. தந்தை மகன் தூய ஆவிங்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அவருக்கே தமிழ்ல மந்திரங்கள் ஓதப்படுது. நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள். என் தாய்மொழியில் இல்லாத ஒரு நற்சொற்கள் மந்திரங்கள் என்ன இருக்குது? என் அவ்வையின் தமிழள்ளி பருகவே நான் வந்தேங்கிற முருகப்பெருமானுக்கு முதல் தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த எங்கள் இறைக்கு எங்கள் தாய்மொழியில வழிபாடு இருக்காது, நன்னீராட்டு இருக்காது அப்படின்னா குடமுழுக்கு. இங்க கும்பாபிஷேகம், அதுல கூட கும்பாபிஷேகம் அந்த சொல் கூட தமிழ் இல்ல. ஒரு குடமுழுக்கு என்றோ நன்னீராட்டு என்றோ சொல்றது இல்ல. அத இந்த கொடுமையை இந்த தலைமுறையில நாங்க நின்று எங்கள் இறைக்கு முன்னாடி போராட வேண்டியது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமூலர் பாடுறான். எங்க மூதாதை தமிழே என் இறையே தமிழ் தான், முருகனே தமிழ் தான். தமிழ்ல எப்படி தமிழை விட்டு எப்படி முருகனை பிரிப்பீர்கள்? இல்ல முருகனை விட்டு எப்படி தமிழை பிரிப்பீங்க? எங்கள் சமயம் சைவம், சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக என்றுதான் மடங்கள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. சைவத்திலிருந்து தமிழை பிரிக்க முடியாது, தமிழிலிருந்து சைவத்தை பிரிக்க முடியாது. அந்த இறைக்கு தமிழ்ல மந்திரம் ஓதப்படாது என்பது எவ்வளவு பெரிய வரலாற்று கொடுமையும் துயரமும். இதை சகித்துக் கொண்டு தமிழ் சமூகம் போயிட்டே இருக்கு. இப்ப வரலாற்றில் வழிபாட்டிலிருந்து தாய்மொழி வெளியேற்றப்படுது, வழக்காடு மன்றங்களிலிருந்து வெளியேற்றப்படுது, படிப்பகங்களிலிருந்து வெளியேற்றப்படுது. பயிற்று மொழியாக இல்லை, பாடமொழியாக கூட தாய்மொழி இல்லை. அப்ப தமிழ் எழுத படிக்க தெரியாத, பேச தெரியாத பல தலைமுறை உருவாகி கொண்டிருக்கும் போது ஒரு இனம் அழிந்து விடும். அப்புறம் இனம் அழிந்தால் நான் யார்? அப்போ ஒரு முகவரி அற்றவன் எப்படி நாடோடி தெருத்தருவா எங்க போகணும்னு இலக்கு தெரியாம அலைவானோ அப்படி முகம் தொலைந்து அடையாளம் தொலைந்து ஊரா போய் அலைய வேண்டியதுதான். நான் யாருன்னே எனக்கே தெரியாது. கொஞ்ச நஞ்ச உயிர் போட்டிருக்கிறேன், இன்னைக்கு நான் யாருன்னா நான் தமிழன் அப்படின்னு நான் சொல்றேன். அதுவும் இல்லாம போகும். அதுக்காக தான் இந்த போராட்டம். இது போராட்டம் இல்லை, எங்கள் உரிமை கோரிக்கை. இது இன்னைக்கு நிறைவேற்றலன்னா இந்த ஆட்சி நிறைவேற்றாது. இந்த ஆட்சி இப்படி இந்த ஆட்சிகள் நிரந்தரமா இருந்துருமா? உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை, மாறும். நாளைக்கு எளிய பிள்ளை இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்க இந்த பிள்ளைகள் எங்கள் கையில் அதிகாரம் வந்துச்சுன்னா இப்படித்தான் நீங்க செஞ்சிருவீங்களா? இப்படி செய்வீங்களான்னு கேட்கிறேன். அப்படி RSS பேரணிக்கு போட்டீங்களா? அப்படி மதுரையில் நடக்க முருகன் மாநாட்டுக்கு போடுவீங்களா? இல்ல திமுக அதிமுக கூட்டங்களுக்கு எல்லாம் அப்படித்தான் போடுவீங்களா? கூட்டம் அதிகமா வரும்னா கூட்டம் அதிகமா வர்றதுதான் கூட்டம் போடுறது.
யாருமே கூட்டத்துக்கு வராதீங்கன்னா கூட்டம் போடுவாங்க? சொல்லுங்க யாராவது. இப்படி ஒரு உங்களுக்கு தெரியாதா? காவல்துறையின் வேலை என்ன? காவல்துறையின் வேலை என்ன? நான் இன்னைக்கு நேத்து கூடலையே 15 ஆண்டுகளா என் கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்கும். உங்களை மாதிரி காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து தலைவர் பேசும்போது எந்திரிச்சு போன கூட்டம் எங்கேயாவது பத்திரிக்கல? அச்சம்தான், பயம்தான். உங்களுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்ல. நீங்க தமிழுக்காக ஒப்பு கழுவீங்க, நாங்க உளமாற அழுவோம். தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்க. என் தாய் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறாள், அவளை காப்பாற்ற வேண்டும் என்று அவள் பிள்ளைகள் நாங்க துடிக்கிறோம். உங்களுக்கு அப்படி இல்ல. அவ இறந்தா என்ன ஒப்பு கழுவீங்க, நாங்க உளமாற அழுகிறோம். அந்த அச்சம் அத பேசுறதுக்கு இத பேசணும்ல. தமிழிலிருந்து வந்ததுதான் கன்னடம்ங்கிற போது கிளர்ந்து எழுந்து கன்னடர்கள்லாம் போராடினாங்க. அந்த வரலாற்று உண்மையை ஒத்துக்க கூட அவங்களுக்கு மனதில்ல. ஆனால் இங்கே அந்த மாதிரி போராட்டம் யாரும் தமிழர் இல்ல. அங்க சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமாரும் கொந்தளிக்கிறாங்க. இங்கே துணை முதல்வரும் பேசின செய்தி ஏதாவது காட்டுங்க. ஏன்னா மொழிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. என் மொழி செத்தா என்ன, இருந்தா என்ன, வாழ்ந்தா என்ன? எங்களுக்கு குடும்ப தலைவிக்கு 1000, படிக்க போற பிள்ளை என் தங்கச்சிகளுக்கு ஒரு 1000, தம்பிகளுக்கு ஒரு 1000. இந்த தேர்தல் நெருங்கும் போது ஒரு 500 கூடும், 1500 கூடும். வேற என்ன இருக்கு எங்களுக்கு? சொல்லுங்க. கொடுமை எவ்வளவோ வரிகள் இருக்குது, உயர்ந்து குறையல. மின் கட்டணம் குறையல, சொத்து வரி குறையல, கேளிக்கை வரி 8 இருந்து 4 விழுக்காடு குறையுது. இந்த நாட்டுக்கா அவங்க வீட்டுக்கா? சினிமாவுக்கு கேளிக்கை வரி, வரியே கேளிக்கை வரி, பொழுதுபோக்கு வரி. அந்த வரியை குறைக்கிறீங்க. யாருக்கு பயன் தரும்? யாருக்கு பயன் தரும்? மொத்த திரைப்படமும் உங்க கையில இருக்கு, துறையே உங்க வீட்டுல இருக்குது. நாட்டுல யாருக்கு? யாரும் படம் எடுக்க முடியுமா? எடுத்தா வெளியிட முடியுமா? திரையரங்கு தருவியலா? இது அதிகாரத்தில் இருப்பவர்கள், அவர்கள் ஆதரவாளராக இருப்பவர்கள், அவர்களுடைய செல்ல பிள்ளைகளா இருப்பவர்கள் தான் அதுல அதிகமா ஈடுபடுறாங்க. அரக்கோணத்துல பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சி 15-20 நாளா ஒவ்வொரு ஊடகமா உட்கார்ந்து பேசின. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? என்னை மாதிரி 20 பெண்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னா ஏதாவது நகர்ந்ததா? குற்றப்பதிவாது நடந்ததா? முதல் தகவல் அறிக்கையா பதிவுப்பட்டதா? ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி கொடுத்த முதல் குற்ற தகவல் அறிக்கையை நீங்க எஃப்ஐஆர் என்ன பண்ணீங்க? வெளியிட்டீங்க. உலகத்துல எங்கேயாவது அந்த மரபு இருந்திருக்கா? அதை மறைச்சு வச்சு அந்த பெண்ணினுடைய கண்ணியத்தை, அவளுடைய மானத்தை காப்பாற்றி அந்த உரிய மேல நடவடிக்கை எடுத்துருங்க. அதுக்குத்தான் காவல் துறைன்னு பேரு. காவல்னு அதுக்கு தேவை, காவல்னு அர்த்தம். இது இப்படியா? குற்றவாளிகள் அது ஒரு குற்றம் தடுக்கப்படலைங்கும் போது துணிஞ்சு, அது ஒரு குற்றமாவே கருதப்படலைங்கும் போது துணிஞ்சு செய்வான். இதை போய் பேசி என்ன இருக்கு? ஆட்சியாளர் நான் கேட்கிறது 4 ஆண்டு சாதனை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை தவிர, மாண்புமிக்க தமிழர் முதல்வர் அவர்கள் அவருடைய சகாக்களை தவிர வெகுவான என் மக்கள் யாராவது, நீங்க ஆட்சியில நீங்க யாரும் இல்ல, சரி விட்டுருங்க, உங்களை விட்டுருங்க. ஊடகவியலாளர்கள் நீங்களே, நான் உங்ககிட்ட எழுப்புற இவ்வளவு கேள்வி என்கிட்ட எழுப்புனீங்க. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைன்னு ஒன்ன எனக்கு சொல்லுங்க. நான் வேதனை என்னன்னு நான் பட்டியலிடுறேன், சோதனை என்னன்னு ஒன்னு சொல்லுங்க. சாதனை ஒன்னு சொல்லுங்க. நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று செத்து வந்தவனுக்கு இவர்கள் கொடுத்த ஊக்கத்தொகை என்ன? குடும்ப பாதுகாப்பு நிதி என்ன? கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு கொடுத்த நிதி என்ன? இந்த நாடு எதை நோக்கி நகருதுன்னு சொல்லுங்க. எதை நோக்கி நகருதுன்னு சொல்லுங்க. ஒரு சாதனையை சொல்லுங்க. நீங்க ஒரு சாதனை. இடி ரைடு வந்தா ஓடி போய் நிப்பீங்க. 3 ஆண்டுகளா நிதி ஆயோக்கு போகாத நெஞ்ச நிமித்தின என் முதல்வர் இடி ரைடு வந்தவொடனே அமலாக்கத்துறை சோதனை வந்தவொடனே உடனே போய் கையை பிடிச்சு மாட்டு தரகர் போல மோடியோட நின்று பேசுறீங்க. இங்க வந்தவன எதிரி, எங்களுக்கு நிதியே தரவில்லை. கையை பிடிச்சிட்டு கேட்டுக்கலாம்ல, கொஞ்சம் நிதி கொடுத்து விடுங்கன்னு. நீங்க அங்கே போய் நிதியை விடுதலை செய்யுங்கன்னு கேட்கலையே, உதயநிதியை விடுதலை செய்யுங்க தான் கேட்டு இருந்தீங்க. நீங்க ஒரு சாதனையை உங்களால சொல்ல முடியல பத்தியெல்லாம். ஒரு சாதனையை சொல்லுங்க.